வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பவர் கிரிட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் பத்தி தான். என்னாச்சு இந்த ஸ்டாக்குக்கு? ஏன் திடீர்னு இப்படி ஒரு சரிவு? வாங்க, இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். அடேங்கப்பா, பாத்தீங்களா? ஒரே நாள்ல 5% மேல சரிஞ்சிருக்கு. மார்க்கெட் ஓபன் ஆன கொஞ்ச நேரத்திலேயே இந்த மாதிரி ஒரு அடி வாங்கினது இன்வெஸ்டர்ஸ்க்கு உண்மையிலே ஒரு பெரிய ஷாக் தான். இது ஏதோ நாள் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமா இறங்கின சரிவு இல்ல. மார்க்கெட் திறந்த உடனேயே டப்புன்னு விலை கீழே போயிடுச்சு. டெக்னிக்கலா இதை கேப் டவுன்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஸ்டாக்கை வாங்க நினைக்கிறவங்கள விட விற்க நினைக்கிறவங்க கூட்டம் அலைமோதி இருக்கு. ஆனா நில்லுங்க, இந்த கதை இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சதில்ல. இந்த சரிவுங்கிறது ஒரு பெரிய படத்தோட ஒரு சின்ன சீன் தான். கொஞ்ச நாளா இதே நிலைமை தான் நீடிச்சிட்டு இருக்கு. இங்க பாருங்க, போன 5 ட்ரேடிங் செஷன்ஸா இந்த ஸ்டாக்கோட விலை விடாம கீழே வந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் செல்லிங் பிரஷர் அதிகமாகி இன்னைக்கு அது ஒரு பெரிய சரிவா வெடிச்சிருக்கு. சோ இது திடீர் நடந்த ஒண்ணு இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகி வந்ததோட விளைவு தான் இது. மொத்தமா கணக்கு போட்டு பார்த்தா இந்த 5 நாள்ல மட்டும் ஸ்டாக்கோட மதிப்புல 7% மேல காலி. இது இன்வெஸ்டர்ஸ்க்கு சாதாரண விஷயம் இல்ல, ரொம்பவே முக்கியமான ஒரு இழப்பு. சரி, இந்த வீழ்ச்சியை பத்தி சார்ட்ஸ்லாம் என்ன சொல்லுது? அதாவது டெக்னிக்கல் அனாலிசிஸ் நமக்கு என்ன மாதிரியான வார்னிங் சிக்னல்ஸ் கொடுக்குதுன்னு பாப்போமா? இந்த ஒரு லைன் போதும் நிலைமையோட தீவிரத்தை புரிஞ்சிக்க. பங்கு விலை அதோட எல்லா முக்கியமான சராசரி விலைகளுக்கும் கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் பாஷையில சொல்றதுனா இது ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் ட்ரெண்ட். அதாவது விலை இன்னும் கீழே போக நிறைய வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணுமா? ஒரு பில்டிங்கோட பல மாடிகள்ல இருந்து ஒரு பந்து உருண்டு கீழே விடுதுன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மாடியும் ஒரு சப்போர்ட் லெவல் மாதிரி. ஆனா இந்த ஸ்டாக் என்ன பண்ணிருக்கனா, ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம்னு எல்லா சப்போர்ட் லெவலையும், அதாவது எல்லா மாடியையும் உடைச்சுக்கிட்டு தடதடன்னு கீழே போயிட்டு இருக்கு. இது ரொம்ப வேகமான சரிவுக்கான அறிகுறி. இந்த சார்ட்டை பாருங்க, ஒரு விஷயம் பளிச்சுன்னு தெரியுது. பவர் கிரிட் ட்ரஸ்ட் பங்கு அதோட செக்டார்ல இருக்கிற மத்த பங்குகளை விட ரொம்பவே மோசமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அப்போ இது ஒட்டுமொத்த செக்டாரோட பிரச்சனை இல்ல, ஸ்பெசிஃபிக்கா இந்த கம்பெனியோட பிரச்சனைன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே மார்க்கெட் சிக்னல்ஸ், அதாவது மேலோட்டமா தெரிஞ்ச விஷயங்கள். இப்ப வாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் இந்த சரிவுக்கு பின்னாடி இருக்கிற கம்பெனியோட உண்மையான அடிப்படை காரணங்கள் என்னன்னு தோண்டி பார்க்கலாம். கம்பெனியோட லேட்டஸ்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்த்தா சில முக்கியமான பிரச்சனைகள் கண்ணுல படுது. 1, அவங்களோட சொத்து மதிப்பு குறைஞ்சிருக்கு. 2, சேல்ஸ் growth ரொம்ப டல்லா இருக்கு. 3ஆவதா, வரிக்கு பிறகு வர்ற லாபத்துல பெரிய சரிவு ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் வீக்னஸ்லாம் பார்த்தா இன்வெஸ்டர்ஸோட நம்பிக்கை கொஞ்சம் ஆட்டம் காணத்தானே செய்யும். இவ்ளோ நெகட்டிவ் விஷயங்களுக்கு நடுவுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் பளிச்சுன்னு பிரகாசமா தெரியுது. ஆனா அதுதான் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில ஒரு பெரிய குழப்பத்தையே உருவாக்குது. அது என்னன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, இந்த முழு கதையோட சுருக்கமே இதுதான். ஒரு பக்கம் ஸ்டாக் விலை பயங்கரமா சரிஞ்சிருக்கு, டெக்னிக்கல் சிக்னல்ஸ் எல்லாமே நெகட்டிவா இருக்கு, கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸும் சரியில்லை. இது ஒரு பக்கம். ஆனா இன்னொரு பக்கம் இந்த கம்பெனி கொடுக்குற ஹை டிவிடெண்ட், நல்ல வருமானம் வேணும்னு நினைக்கிற இன்வெஸ்டர்ஸை இது ரொம்பவே ஈர்க்குது. இதுதான் இப்போ இருக்கிற பெரிய இழுபறி. சோ இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வந்து நிறுத்துது. அதிக டிவிடெண்ட் கிடைக்குதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இத்தனை வார்னிங் சிக்னல்ஸையும் கண்டுக்காம இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? ஒரு இன்வெஸ்டரா ரிஸ்க்குக்கும் ரிவார்டுக்கும் நடுவுல சரியான பேலன்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுதான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி.